அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, இன்னைக்கு முருகப்பெருமான் நடத்திய ஒரு திருவிளையாடல், ஒரு அற்புதம், அதிசயம். கிருபானந்த வாரியார் பெருமான் எவ்வளவு பெரிய அதீத முருக சக்தியாக செயல்பட்டு இருக்கிறதுக்கு உணர்த்துற விதமாக இந்த சம்பவம் இருக்கும். பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் மௌன விரதம் இருப்பேன். இன்னைக்கு மௌன விரதம் தொடங்குறது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. காலையில் ஒரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் எடுத்தோடனே நம்ம கிருபானந்தர் கோயிலில் வெள்ளித்தேர் சம்மந்தப்பட்டு யாருக்கு இந்த விஷயம் போய் சேரணும்னு நினச்சோனோ அவருக்கு போய் சேர்ந்து டிவிகே ரமேஷ் அவர்கள் அலுவலகத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க சார், உங்கள் காணொலி பார்த்தோம், இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் வேணும் கேட்க சொல்லியிருக்காங்க. விரைவில் அந்த வெள்ளித்தேர் ஓடுறதுக்குண்டான எல்லா விஷயமும் நம்ம யாரை அந்த காணொலியில் குறிப்பிட்டு பதிவு செய்து யாருக்கு போய் சேரணும்னு நினச்சோன்னா அவங்களுக்கே போய் சேர்ந்து அவங்க இதை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் கரெக்டாக நேற்று தான் இந்த விஷயத்தை பற்றி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐயா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நிறைய பேர் வெள்ளியாகவும் பொருளாகவும் பணமாகவும் எடுத்து கொடுக்குறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்னென்னா, நேரடியாக கோவிலுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். தனிநபர் மூலியமாவோ யார் மூலியமாக செய்யாமல் நேரடியாக கோவிலுக்கே போனீங்கன்னா ஜெயவேல் ஐயா நாங்கள் இருப்பார். அவர் தான் அதுக்கு உண்டான பணிக்கான தலைவர். அவர் கையிலே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஐயா என்னை கூப்பிட்டுருந்தார். எடுக்க முடியல என்னால். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஃபோன் அவரோட கால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று நினச்சேன் இன்றைக்கி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி. காலையில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஜெயவேல் ஐயா தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த சொல்லி அமைச்சரை போய் பார்க்க சொல்கிறதுக்கும் அது சம்மந்தமாக எல்லா தகவலும் சொல்கிறதுக்கும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன். அவர் நம்பர் எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபோன் அடிச்சிருப்பேன். எப்பயுமே எடுக்காமல் இருக்க மாட்டார். ஏன் எடுக்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் சரவணன் சொல்லி நம்ம வேலூரில் ஒரு தம்பி இருக்கார். அந்த தம்பிக்கும் ஃபோன் பண்ணி ஒரு 5, 6, 7 தடவை அடித்து போய் ஐயா கிட்ட போய் ஃபோன் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த தம்பி எடுக்கலை. நான் பொதுவாக எப்பயுமே என்னோடய குருநாதர் சொல்லுவார், ஒரு விஷயம் முயற்சி பண்ணி தள்ளி போகுதுன்னா அமைதியாக இருந்து நல்லது, ஏதாவது ஒரு வழி எழுக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்ன பண்ணலாம், ஒன்று யாராவது நம்ம நண்பர்கள் வேலூரில் இருந்தால் அவங்கள நம்ம தொடர்பு கொண்டு போய் பார்க்க சொல்லலாம், என்ன ஐயா ஃபோன் எடுக்க மாட்டாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் அப்படியே தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செந்தில்குமார்னு ஒரு ஃபோன் வருது எனக்கு. அப்போ தான் மௌன விரதம் ஆரம்பிக்கலான் இருக்கப்போ, இல்லை செந்தில்குமார்னு பேரை பார்த்து நம்ம எடுத்துருவோம், பேசிட்டு போவோம்னு சொல்லி அந்த ஃபோன் எடுக்கிறேன். உண்மையிலே இதுதான் முருகர் அற்புதமே. ஒரு அம்மா எனக்கு பேசுகிறாங்க, ஐயா இந்த மாதிரி நான் கிண்டியிலேருந்து வேலூர் கோவிலுக்கு வந்திருக்கோம், என்கிட்ட கொஞ்சம் வெள்ளி காயின் இருந்துச்சுங்க, அது இந்த வெள்ளி திருத்தருக்காக கொடுக்க வந்திருக்கேன். அப்போது ஐயா சொன்னார், உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னார், ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஜெயவேல் ஐயா சொன்னதா இந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அந்த அம்மாவோட பேர் கிருபாலட்சுமி. எனக்கு அந்த அம்மா வேலூர்னாலும் எனக்கு ஒரு செகண்ட் மெய் சேர்த்து போயிட்டு, அம்மா நான் காலையிலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபோன் கிட்ட அடிச்சிட்டேன், அவர் நம்பர் ரீச் பண்ணவே முடியல. உண்மையிலே கிருபானந்த வாரியார் தான் உங்களை இயக்கி இன்றைக்கி வர வச்சு ஃபோன் பண்ண வச்சுருக்காரு. முருகர் தான் உங்களை இயக்கியிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னு அவர் சொல்ல, ஐயாவோட ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சேன், வேலை செய்யலை, அதனால் எந்த ஃபோன் எடுக்க முடியல, ஃபோன் சர்வீஸில் கொடுத்துருங்கன்னாரு. அப்புறம் ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசினாங்க, நாளைக்கு போய் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய அற்புதம், அதிசயம் பாருங்கள். முருகப்பெருமான் ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அது எப்படியெல்லாம் யார் மூலயமா நடத்துகிறாரு, நம்ம எல்லாம் ஒரு சிறு கருவி தான். ஸோ அப்படி ஒரு அற்புதமாக இன்றைக்கி இந்த அம்மா அங்கே போனது, நான் நினைக்கிற நேரத்தில் அவங்க எனக்கு தொடர்பு கொண்டது, இதை தாண்டி அவங்க பேர் கிருபாலட்சுமின்னு அமைஞ்சது, இது எல்லாமே பெரிய அற்புதம். இந்த வெள்ளித்தேர் கண்டிப்பாக விரைவில் ஓடும். அந்த ஓடுற நிகழ்வுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முருக பக்தர்களும் யாரெல்லாம் எங்கேருந்து வர முடியுமோ எல்லாருமே அவசியம் கலந்துக்கணும். இது இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் செய்த ஒரு பெரிய அற்புதமாக தான் இந்த சம்பவம் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கும். இன்றைக்கி நடந்ததே ஒரு பெரிய அதிசயம். எல்லா புகழும் முருகனுக்கே. முருகர் இருக்கார், இதான் சத்தியம். என்னோட மலேசியா முருகர் நிகழ்ச்சி சம்மந்தமான ஒரு காணொலி பதிவு செய்து விரைவில் வெளியிடுறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தது, என்னென்ன சோதனைகளுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடச்சிது. முழுக்க முழுக்க இதில் 1% கூட யாருமே சுயநலமாக யோசிக்கல. எனக்கு ஃபுல்லாகவே இந்த கர்ம ஆராய்ச்சியிலும் முருகர் ஆராய்ச்சியிலையும் தோண்டு போன முருக பக்தருக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் தான் அந்த முருகர் ஆய்க்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. அது சென்னையிலும் திருச்செந்தூரிலும் சர்வசாதாரணமாக நடந்து முடிஞ்சுது. ஆனால் சென்ற வருடம் திருச்செந்தூரில் நடக்கும்போது கூட நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் பல விஷயங்களை தாண்டி தான் போய் நடத்திட்டு வந்தேன். ஆனால் இந்த தடவை மலேசியாவில் நடக்கணுன்றது முருகர் கொடுத்த உத்தரவு தான். அது இவ்வளோ பெரிய சோதனைகள் தாண்டி ஆகஸ்ட் 25 நடக்குது, ஒரு பெரிய அதிசயம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.